டேய் பசங்களா, இன்னைக்கு கால்நடை பிராணிகளை பத்தி சொல்ல போறேன். உங்க வாழையெல்லாம் சுருட்டிக்கிட்டு கவனமா கேட்கணும். இல்ல தோலை உரிச்சு போடுவேன், உரிச்சு. டேய் ரெட்டை வாழை, இங்க வாடா. இந்த போர்டுல நாயின்னு எழுது. அரங்கனா என்னடா அது? நீங்க தானே சார் சொன்னீங்க நாய்க்கு 4 கால்னு, அதனாலதான் 4 கால் போட்டிருக்கேன். நீங்க எல்லாம் ரொம்ப லட்சணமோ. இருங்க வரிசையா வர்றேன். ஏய் மடப்பைய மகனே, நடக்கிற நாய்க்கு தாண்டா 4 காலு, எழுதுற நாய்க்கு ஒரே கால் தாண்டா. பூரான்னு எழுத சொன்னா போர்டு பூரா வெறும் காலா போட்டுருவ போல இருக்க. போய் உட்கார போட. மூஞ்சியும் முகரையும். எப்ப மாணவ மணிகளே, இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். இந்த முனியம்மா, புலி என்ன செய்யும்? புலி உரும்பும். ராமு, யானை என்ன செய்யும்? பிளிரும். கணேசா, கழுதை என்ன செய்யும்? உங்க மாதிரி கத்தும். யோக்கிய ராஸ்கல், என்னடா சொன்னேன்? நீங்க தானே சார் சொன்னீங்க நான் தினமும் கழுத மாதிரி கத்துறேன்னு, அதனாலதான் சொன்னேன். நான் சொன்னா நீ சின்ன பையன் சொல்லலாமா? சொல்லுவியா? சொல்லுவியாடா? சொல்லுவியான்னு ராஸ்கல், அது பேசு நீ தாடாவா. சட்டக்குள்ள என்னமோ ஊறுதுடா. டேய் நீங்க எல்லாம் பிள்ளைகளாடா. உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்க வந்த மாதிரி என்ன சொல்ல அறிவு கட்ட நான் சொன்னேன். நேற்று வீட்டுல எழுதுனீங்களா? சொல்றேன், எழுதுங்கடா. ஆத்திச்சூடி சொல்றேன், எழுது. தீயா இனிமே நாம வச்சா தாண்டா. ராத்திரி எல்லாம் படுக்கையில முழிச்சுக்கிட்டு இருக்கிறது, இங்க வந்து தூங்குறது. நான் ஆத்திச்சூடியில வர்ற தீய சொல்றேன். உன்னையும் ஒருத்தி வேலை பண்ணிட்டு பெற்றிருக்கா பாரு. எழுதுங்கடா. ஆத்திச்சூடி. ஏமா வடிவு, உன்னாலதான் நடக்க முடியலையே. வாரத்துல ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தா பத்தாதா? தினமா போகணும். அப்பா, தினம் கோயிலுக்கு போய் வந்தாலாவது அந்த தெய்வம் என் புருஷனை என்னோட சேர்த்து வைக்காதா? அதுக்குதான். அட நீ ஒண்ணு, கட்டிக்கும் போது நல்லா இருந்த பொண்டாட்டிக்கு பாரிச வாய் வந்து கால் விளங்காம போயிருச்சுங்கிறதுக்காக ஒதுக்கி வச்சுட்டானே, அவனை கடவுளா பார்த்துதாமா திருத்தணும். மனுஷனால திருத்தவே முடியாது. ஏண்டா ஆத்திச்சூடின்னு எழுத சொன்னேன், இன்னும் ஆத்திக்குடின்னு எழுதி இருக்கிற. உங்க வீட்டுல எல்லாமே சூடாத்தான் தர்றாங்களா? அறிவு கட்டவனே, அறிவு கட்டவனே. உட்கார் உட்கார் உட்காரா. இளமவா, ஆத்திச்சூடியில ஒண்ணு சொல்லு. விரும்பு செய்ய அறம். என்னடா அது? நீங்க தானே ஆத்திச்சூடி பாடத்தை தலைக்கீழ சொல்ல சொன்னீங்கல்ல, அதான் விரும்பு செய்ய அறம் சொன்னேன். அடே அரஞ்சிய விரும்பத்தான் அப்படி சொல்றியா? அட பவாலுக்கு பிறந்த பையல. உட்காரா. உங்க அப்பனுக்கு பெரிய ஆசைடா, அதான்டா இளங்கோவன் பேர் வச்சிருக்கான். நான் சொல்றது எழுதுறா, எழுதுறா. உங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கறது ஒத்துக்கிட்டேன் பாரு. என்ன மடப்பையன் தாண்டா சொல்லணும். இப்ப தாண்டா மனசே குளிருது. அப்படியே கூப்பிடுறேன். அப்படியே அப்படியே வா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். என்ன பையனு கோயில முடி இறக்க போறீங்களா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, புடிக்க. ஏன் வேஷ்டி வந்துக்கிச்சா? உங்களை பார்க்கத்தான் வந்தேன். என்ன பாக்குவா? ஆமா, நீங்க யாரு? என் பேரு கணபதியா பிள்ளை. இந்த ஊருக்கு புதுசா வியாபாரத்துக்கு வந்திருக்கிறேன். என்ன வியாபாரம்? புண்ணாக்கு வியாபாரம். இருக்கட்டும். இவன் என் மகன் மாடு மாறி வளர்ந்துருக்கிறான். படின்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அப்புறம் ஏன் புண்ணாக்க வெளியில விக்கிறீங்க? இவன் ஒருத்தன் பத்தாதா? நீங்க ஒண்ணு, தட்டுல பழம் பாக்கு தேங்காய்க்குள்ள பணம் வச்சிருக்கிறேன், எடுத்துக்கிட்டு பையனுக்கு படிப்பு சொல்லி கொடுங்க. பணம் இருக்குதா? அப்ப சரி. என்ன பய வாயில இருக்கிற விரல் எடுக்க ஒரு வாரம் போல இருக்குதே. இருந்தாலும் பய மூஞ்சிய பார்த்தா புத்திசாலியா தான் தெரியுது. வாயில வச்சுக்கிற. நீங்க சொல்றத குரங்கு புடியா புடிப்பேங்கிறான். அப்படியாடா கண்ணா? எருமை. வச்சுக்கடா வச்சுக்கடா. நீங்க என்ன சொன்னாலும் எருமை மாதிரி பொறுமையா இருப்பேங்கிறான். அது சரி, எருமைக்கு பிறந்தது குரங்காவா இருக்கும். இந்த எருமையை பத்தியே பேசணுமா? அது மாதிரி இது வந்துருச்சு. யானைக்கு பிறந்தது பூனையாவா இருக்கும். இந்தாங்க பொட்டணம். என்னங்க இது? இதுல கடவுண்ட கமர்கட்டு பஞ்சு முட்டா எல்லாம் இருக்கு. என் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆடாது உங்க பொண்டாட்டிக்கு இல்லைங்க, என் பையனுக்கு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க பசின்னு அலறுவான். ஒரு கடல் உருண்டை வாயில அடைச்சிட்டா கம்முன்னு இருந்துடுவான். கடல் உருண்டை தீர்ந்துருச்சுன்னா அவன் விரல வச்சு அடைச்சிடுறேன். நீ
இங்க ஒண்ணு. என்னங்க என்னங்க சாப்பிட வரீங்களா? இந்தாடே, இவர் வந்து கணபதியா பிள்ளைன்னு பேரு, பெரிய புண்ணாக்கு வியாபாரம். வாத்தியாரையா மூத்த பொண்ணா? அடே இந்தாயா முதல்ல வாய கழுவியா, இது சம்சாரமிங்க. பார்த்தா சின்ன பொண்ணாட்டமா இருக்குது. அப்போ காசு சாப்பிட்டு போலாமே. வாத்தியாரையா உங்க சம்சாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடாடாட என்ன குணம். நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. இவகிட்ட பாராட்டக்கூடிய விஷயம் இது ஒண்ணுதாங்க. சரி, நான் பையனை கவனிக்கிறேன். நான் அம்மாவை காப்பிய கவனிக்கிறேன். இறந்து கவனிப்பா போங்க. ஏ கண்ணா, நான் சொல்லி தரதெல்லாம் கவனமா கேட்கணும். வாயில வைக்காதடா, டேய். இந்தாங்க. காப்பி தானே? ஆமா. சரி. அப்போ அடிக்கடி வர்றேன். வாங்க. காப்பி சாப்பிடத்தான். வாங்க வாங்க. வரட்டுமா? போயிட்டு வாங்க. தேங்க்யூ. வாங்க வாங்க. அவர் வெளியில் போயிருக்காரு, நிக்கிறீங்களா? உட்காருங்க. இந்தாங்க உங்களுக்கு தான். என்னது? அடடே, கடலை உருண்டை, கம்மர் கட்டு, பஞ்சு இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நான் தான் பெரிய ஜோசியனாச்சே, கைரேக மண்ண. எனக்கும் கொஞ்சம் பாருங்க. காட்டுங்க கைய. இந்தாங்க. உட்காருங்க. என்னங்க அது? துடைக்கிறேன். துடைச்சாத்தானே சுத்தமா தெரியும். அடாடா, ரொம்ப பிரமாதம். என்னங்க அது? உங்க எதிர்காலம் தான். அதெல்லாம் இருக்கட்டுங்க. என் மருமக பிள்ளை வேலை வெட்டி இல்லாம வீட்டோட இருக்கிறாரு. அவருக்கு வேலை கிடைச்சு என் மகளை சந்தோஷமா வச்சுக்குவாரா சொல்லுங்க. அந்த கையும் காட்டுங்க. இந்தாங்க. அன்பே, அருயிரே, கண்ணே, கற்கண்டே, உன்னை புரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட உயிர் வாழ முடியும். என்னங்க இது? இப்படி உங்க பொண்ணோட ரெண்டு கையும் பிடிச்சுக்கிட்டு உங்க மாப்பிள்ளை பணத்தை கொண்டு வந்து கொட்டுறாரா இல்லையான்னு பாருங்க. இன்னும் ஒரு மாசத்துல. என்னங்க நீங்க சொல்ற மாதிரி நடந்தா உங்களுக்கு நான் கொலைக்கட்டை பண்ணி போடுறேங்க. இப்ப கொஞ்சம் மோரு கொடுங்க. இதோ கொண்டாரு. மாடு உதைக்கும்னு நினைச்சேன், படிஞ்சிடும். கல்லால் அடிக்கிறது. ஏதோ எழுதிருக்கு. கண்ணே கணபதி ஆகல. உங்க காதல நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் மாலை 2 மணிக்கு வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க அந்த நேரத்துல வந்தா உங்க ஆசையை தீர்த்துக்கலாம். இப்படிக்கு கடலை உருட்டை, கமர்கட்டு, பஞ்சு முட்டை. ஆஹா, வாத்தியா சம்சாரம் மனோரஞ்சனம் தான் எழுதியிருக்கா. நாளைக்கு மன்மதல் லீலையை வென்றார் உண்டோ, மன்மதல் லீலையை மனோரஞ்சிதம். ஐயோ தடிய வாரன். ஐயோ தடிய வாரன். மனோரஞ்சிதம், மனோரஞ்சிதம் வந்துட்டேன். உடம்பு சூடா இருக்குது, சுட்டா வந்தா என்ன வந்த இடத்துல பழிய போட்டுறாத. மனோஜிதம், ஏன் முக்காடு போட்டிருக்கேன்? உங்களை பார்த்த உடனே வெக்கம் தலைக்கேறி. மனோஜிதம், என் மேல இவ்வளவு காதலா இருப்பேன்னு இன்னைக்குத்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வட்டக்காட்சி பையன் வாஞ்சிநாதனை கட்டிக்கிட்டு நீ என்ன சுகத்தை கண்ட? இந்த மன்மதனில கட்டி இருக்க. ஐயோ இடுப்புல முடமுடுங்குதுங்க. அன்பே மனோரஞ்சிதா, உனக்காக கடல் உருண்டை, கமர்கட்டு, பஞ்சு மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. அத ஒரு குச்சியில குத்தி சாப்பிடு. பெண்டல் தான், இந்த சாப்பிடு. யோ அது காதியா, அதுக்கு உனக்கு வித்தியாசம் தெரியாதா? அங்க பல்லு இல்ல பாரு. உரும்பு சாப்பிடுன்னா.
மனோரஞ்சிதம், என்ன பூ மாதிரி இருக்க வேண்டிய உன் முகம் புல்லு மாதிரி குத்துது. அது வந்து உங்க நினைப்பிலே நான் ஒரு வாரம் குளிக்கல, மஞ்சள் தேய்ச்சி குளிக்கல. ஒரு வாரத்துல இந்த வளர்ச்சி தான். ஒரு மாசம் ஆயிட்டா தரையே போடலாம். கவலைப்படாத, நான் வந்துட்டேன். எதுக்கு எடுத்து விடவா? ஒரு மூட்டை மஞ்சள் தூள் அனுப்புறேன், என்ன நினைச்சு தேய்ச்சி குளி. மனோரஞ்சிதம், உன் ஆசை என்ன பேயாட்டம் ஆட்டுதே. உன் எடை அழகும், உன் நடை அழகும், உன் முடி அழகும் ஐயோ என்ன மயக்குதே. மனோ, நான் ஒண்ணு கொடுக்கட்டுமா? நான் தான் முதல்ல கொடுப்பேன் புண்ணாக்கு. நான் தான் முதல்ல கொடுப்பேன். நான் தான் முதல்ல கொடுப்பேன் புண்ணாக்கு. நான் தான் முதல்ல கொடுப்பேன் மனோ புண்ணாக்கு. மனோ சரி, நீ போன் பிளக்கச்சு நீயே. ஐயோ பாஞ்சி நீயா? இந்த வயசுல உனக்கு இந்த ஆசையா? அதுக்காக தான் பாத்தியா பாத்தியா அன்னிப்பையில என் மாமியார் மேல உனக்கு ஆசை. உடம்பு ஒரு அனாவசியமான சதை இருக்கிறதுனால இந்த கொழுப்பு. ஓட